ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் எனக்கு இந்த வீடியோவில் ப்ரௌனி எப்படி செய்கிறதுன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 150 கிராமோட டார்க் சாக்லேட் அண்ட் 100 கிராமோட பட்டர் எடுத்துருக்கேன். எடுத்துகிட்டு இப்போ இதை வந்து நான் மெல்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ அவன்லேயே நான் மெல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் டபுள் பாயிலிங் மெத்தடில் கூட மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் ஒரு 40 செகண்ட்ஸ் தான் ஆகும். ஸோ 40 செகண்ட்ஸ்க்கு 170 டிகிரி செல்சியஸில் வச்சு நான் மெல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இது நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஸ்பேட்சில் வச்சு நான் பட்டரையும் டார்க் சாக்லேட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இது நீங்கள் ஆறுனதுக்கப்புறம் தான் உங்களோட ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ இதை வந்து ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம டின் வந்து ரெடி பண்ணலாம். ப்ரௌனி செய்கிறதுக்கு மேக்ஸிமம் இந்த மாதிரி கார்னர் எட்ஜஸ் இருக்க டின் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஷார்ப் எட்ஜஸ் இருக்கணும். ஆனால் என்கிட்ட அந்த டின் இல்லை. ஸோ நான் இந்த டின்னையும் நான் யூஸ் பண்ணி இன்றைக்கி ப்ரௌனி செய்கிறேன். ஸோ அந்த டின்னில் நான் ஆயில் தடவி க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஆயில்னா பட்டர் கூட நீங்கள் இப்போ அப்ளை பண்ணி க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இது கூட பவுடர் பண்ண சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து பார்ட்டாக 2 பார்ட்டாக பிரித்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்து மிக்ஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். எப்போவுமே நீங்கள் சுகர் சேர்க்குறப்போ நல்லா பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து சுகர் அப்படியே சேர்த்திங்கன்னா நீங்கள் ப்ரௌனி பேக் பண்ணி வர்றப்போ அந்த சுகர்லாம் கீழே செட்டில் ஆயிரும். ஸோ அதனால் ஃபைன் பவுடர் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இல்லைனா இங்கே ஸ்டோரில் வந்து ஐசிங் சுகர்னு கிடைக்கும். ஸோ அதை கூட வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 2 எக் வந்து சேர்க்கணும். நான் ஒரு எக்காக வந்து சேர்த்து எடுத்துக்கிறேன். ப்ரௌனி செய்கிறதுக்கு பீட் வேணுன்ற அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஸ்பேட்சுலா ஒரு பிஸ்க்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லைனா வீட்டில் ஏதாச்சும் கரண்ட் இருந்தால் ஸ்பூன் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பீட் வேணுன்ற அவசியம் இல்லை. ஸோ கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்லேயே நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை அப்போ தான் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரும். இப்போது இது மிக்ஸ் ஆகிடுச்சு. இது கூட நான் வந்து 1/2 டீஸ்பூன் போல் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் அந்த எக்கோட ஸ்மெல்லாம் இருக்காது. ஸோ 1/2 டீஸ்பூன் போல் கொஞ்சமாகவே நீங்கள் எசன்ஸ் ஆட் பண்ணால் போதும். எசன்ஸ் ஆட் பண்ணுறப்போ லைட்டாக ஆட் பண்ணுங்கள். லைட்டாக ஆட் பண்ணால் அதோட ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இது கூட இப்போது நான் மைதா ஆட் பண்ணிக்கிறேன். மைதாவும் இதே மாதிரி 2 பாகமாக பிரித்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எப்போ ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணாலும் சளிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த கட்டி இல்லாமல் இருக்கும். இப்போ நீங்கள் கட்டியோடு ஆட் பண்ணிங்கன்னா நீங்கள் இப்போ ப்ரௌனி பேக் ஆகி வருதுன்னா அந்த கட்டி இருக்கிறதுலாம் அப்படியே இருக்கும். இந்த மைதா மாவு இதெல்லாம் அப்படியே தங்கிடும். ஸோ அதனால் இப்படி பண்ணிக்கோங்க. இது கூட 20 கிராம் போல் கோகோ பவுடர் சேர்த்து இதே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிட்டு இது கூட 1/4 டீஸ்பூன் போல் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ப்ரௌனியோட பேட்டர் வந்து திக்காக தான் அங்கே இருக்கும். ஸோ இது கூட நான் சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நான் பண்ணுறது வந்து நார்மல் சாக்லேட் ப்ரௌனி. இல்லைன்னா நீங்கள் இப்போ நட்ஸு கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து நார்மலாக தான் பண்ணுறேன். ஸோ நான் நட்ஸ்லாம் ஆட் பண்ணல. இப்போ என்னோடய பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நான் என்னோட டின் வந்து ஆல்ரெடி பட்டர் பேப்பர் போட்டு ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் பட்டர் பேப்பர் போடுறப்போ சைடில் வந்து எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் டின்லேருந்து ப்ரௌனி எடுக்க வந்து ஈஸியாக இருக்கும். சைட்லலாம் பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்ட்ரா பேப்பர் விட்டுருப்பேன். ஸோ இந்த மாதிரி டூத் பிக் வச்சு நல்லா இது பண்ணிக்கிறேன். அப்போ தான் ஏர் பபிள்ஸ்லாம் போகும். இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் என்னோடய அவனை வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் குக்கரில் பண்ணாலும் எதில் பண்ணாலுமே இந்த மாதிரி ஒரு 10 மினிட்ஸ்க்கு வந்து ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அதை நான் இப்போ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 20-25 மினிட்ஸ் தாங்க ஆகும் மேக்ஸிமம். அதுக்கு 20 மினிட்ஸ்க்கு வந்து 170 டிகிரி செல்சியஸில் வச்சு நான் பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பாக. ஸோ இப்போ என்னோடய ப்ரௌனி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நான் ட்ரை கிளாத் போட்டு இது ரூம் டெம்பரேச்சருக்கு வரணும். ஸோ அதனால் ட்ரை கிளாத் போட்டு மூடி வச்சுக்கிறேன். இப்போ 2 ஹவர்ஸ் கழிச்சு பார்த்திங்கன்னா நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ கட் பண்ணி பீஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் அதுக்கு ஒரு 20 or 25 மினிட்ஸ் தான் ஆகும். அதுக்கு மேலே நீங்கள் பேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைடெலாம் கிறிஸ்பியாக வந்துடும். ஸோ அதனால் ஒரு 25 மினிட்ஸ் தான் ஆகும் மேக்ஸிமம். ஸோ அந்த அளவுக்கு வச்சு நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ணிங்கன்னா பீசஸ்லாம் சூப்பராக வருது. எதுவும் ஒட்டாமல் பிய்யாமல் வருது. ஸோ அதுக்கு டெக்கரேஷனுக்காக நான் ஒயிட் சாக்லேட் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து பைப்பிங் பேக்கில் வச்சு இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒயிட் சாக்லேட் பண்ணி நார்மலாகவே டெக்கரேட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபி தாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். டார்க் சாக்லேட்டும் பட்டரும் இருந்தாலே போதும். நம்மளே வீட்டில் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அவன் கூட வேணுன்ற அவசியம் இல்லை. உங்கள் வீட்டில் இந்த இட்லி பாத்திரம் இல்லை வேறு இதில் கூட நீங்கள் வச்சு கூட இந்த மாதிரி பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ என்னோடய ப்ரௌனி வந்து சூப்பராக ரெடி ஆகிருக்கு. ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலாம். பாய் பாய்.